ஒரு ஐயா கோயிலுக்கு வந்தேன். நோய் நொடியும் தீர்த்து ஒரு ஐயா கோயிலு சாப்பாடும் போட்டு அரிசியும் கொடுத்து நல்லதும் செஞ்சு தர்மம் வாங்கி தர்மம் கொடுக்குறாரு ஐயா. இன்னும் மேலும் மேலும் ஐயாவோடைய புகழ் வளரணும்னு ஐயா வேண்டிக்கிறேன். அரிசி கொடுக்குறாரு, ஐயா தான் கொடுக்குறாரு, அன்பா வாங்கியிருக்கேன் நான். ஐயா இங்க இப்போ மக்களுக்கு நல்லது செஞ்சு கை கால் வலி எல்லாத்தையும் தீர்த்து மக்களுக்கு தர்மம் வாங்கி தர்மம் கொடுத்து எல்லாமே செய்யறாரு ஐயா. ஐயா போரூர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ஐயா. வேமாவா அடிக்க மாட்டேன் முடியா நேரம் மட்டும் ஆகிடும் உள்ளு சொல்லி நல்லா பாயிண்ட் நல்லா வேக முடியா யாருன்னு சொல்லு. வேற என்ன சொல்லு. ராக்கம்மாவை கூப்பிடல, சுக்கமாவே கூப்பிடுறேன். நம்ம பாத்தியாரி ஆக்கி போகுது உங்களை. அதுதான் கூப்பிடுறாங்க. நீ பொண்ணு இது அந்த செத்து போச்சு. அந்த பொண்ணு பேரு என்ன? ராக்கம்மா. சாக்கம்மா. சாக்காயம்மா கிடக்கம்மா. சாக்கம்மான்றது பசங்க கிடையாதான். பசங்களை விட்டு செத்த யாரு? சாக்கம்மா. அத சொல்லுங்க. அதே மேல பேசா சரியா மேல என் மேல தேவி வரல. ஆனால் பேசிட்டு அவ்வளவுதான். அது எப்பயோ எனக்கு அப்ப பசங்க கிடையாது. ஓஹோ அம்மா பசங்களை பத்தியே பேசலாமா? தாய் குளம் 40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப கிடையாது. 40 கதையெல்லாம் எடுக்கிறேன். இப்போதைக்கு கதையா எடுக்கிறேன். அப்பத்தி கதை கேட்கறது அவ்வளவுதான். நீ கல்யாணம் பண்ண வேண்டியது வேற, நடந்தது வேற தானே. அது மட்டும் கட்ட சொல்றியா? என்ன பண்றது? தலையை அப்புறம் கேட்கிறேன்ல, அப்ப சொல்ல மாட்டேன். இல்ல அப்ப செத்து போனால அந்த மூதேவி தான் பண்ணுது. அதை சொன்னா புரிய மாட்டேங்குது. வரமாட்டேங்குது. ஓடி போச்சு. ஓடி போச்சு. அங்க ஒரு குளம் மாதிரி இருக்குதா? கொஞ்சம் தள்ளி போனா, வீட்டு விட்டு தள்ளி போனா கொஞ்சம் குளம் மாதிரி. குளம் மாதிரி வருது. எந்த பக்கம் சொல்லு? அவங்கள சொன்னாங்க. சொன்னாங்க இங்க ஒரு பொம்பளை கொலை ஆயிக்கதாம்மா, அவங்களுக்கு தெரியுமாண்ணா? எனக்கு தெரியுதுமா. அப்ப இங்க இல்ல, அம்மா வீட்டு இங்க இல்ல. நானும் ஒட்டு அங்க கிணறு இருந்துச்சு, ஒரு ரூம் இருந்துச்சு. அதான் எனக்கு தெரியும். அது எப்படிதான் சாவாச்சாங்களோ அது சாவடிச்சுட்டாங்க. நாமத்தை மட்டும் வாயில போட்டு நெத்தில வைக்க சொல்லு, தண்ணியில போட்டு குளிக்க சொல்லு. நான் சொல்லி கொடுத்தேன். ஒரு வாரம் அதான் பண்றேன் நான். அதை பண்ணு. அப்படி இல்லையா விழுது இருக்கு, விழுது அதை போட்டு குளி, நான் மாத்தி கொடுத்துறேன். ஒரு பாரமா இருக்கா பாரேன். எனக்கு ஒரு வேலை ஒரு கொஞ்சம் அங்க பாரமா இருக்குங்க. பாரு இந்தாண்டு இருக்கு. ஒரு பக்கம் இருக்க ஒரு பக்கம் பாருப்ப பாருமா. அதே மாதிரிதான் இருக்கு. வலி குறையா? வலி குறைச்சா குறையா? குறையில.
இங்க பாரு கம்மியா இருக்குதா? நீ நான்லாம் கை வைக்க முடியாது. நீ வீட்டுல போயிட்டு கொஞ்சம் நாமத்தை எடுத்து தடவி விடு. நாமத்தை தடவி விட வழியை குறைச்சிட்டு வேற என்ன பண்ணி இப்ப பரவாயில்லையா? வேற என்ன பண்ணும்? வயிறு எரிச்சல் சாப்பிட முடியல. வயிறு எரியுது என்னன்னு பண்ணி செத்துலாம இருக்குது. இதை தூக்கு போட்டு கையில போட்டாங்க கேள்வின்னு சொல்றது ஒரு தூக்கு போட்டு செத்துலாமான்னு கை கட்டி அப்ப நண்டு இருக்கும் அது நண்டு கேளுங்க இப்ப கேளுங்க கேளுங்க కడుపున పెళ్ళింది కడుపు మంటలు తక్కువ పెట్టి చేపెట్టి చేపెట్టి ஒரு ஆள் மட்டும் செய்யலாம். நான் செய்யறேன்னா அக்கா நீ போ நான் செய்யறேன். கை கலவர ஊட்டுவாங்க அப்படி கம்மியாக்குல இத போட்டு தண்ணியில போட்டு கடை கடை குடி அந்த இடத்துல போட்டு சரியா? அவ்வளவுதான் குடி. உங்களுக்கு என்ன வேணும்? பார்த்தா எனக்கு என்ன என் புருஷன் நல்லா பண்ணலையே ஆக்கு உன் கை கொடுத்து வீட்டுக்காரருக்கு அவர் சம்பாதிச்சாதானே போன் போடு போன போடு கை கொடுத்து அப்படி போன் போடு தண்ணியில போட்டு அந்த அம்மா சொல்ற மாதிரி செய். அவன் சொல்றபடி செய். நான் நல்லத்தையும் மாத்தி தரேன்ட்டேன். இந்த மாதிரி பண்ணு நான் மாத்தி பண்ணு சாப்பிட்டு வரல பாரு. நல்லா இருக்குதுதான் கவலைப்படாத. நான் சரி பண்ணி தரேன். ஹலோ கை வலி எப்படி இருக்கு? குறைச்ச குறையில கை வலிக்குது. நீ எப்படி இருக்கு? சுமாரா இருக்கு. நல்லா நல்லா சொல்ல கரெக்டா. ஐயா கோயிலுக்கு தான் பேசுறேன். போட்டு குடிக்கணும். நீ தண்ணியில இருக்குன்னா அப்ப அது மேல தடுவன்ற அதுக்குதான் நான் தடின்னு வந்தேன்னா ஐயா பேர் சொன்னேன்னா நீ நல்லா ஆயிடுவ. இப்ப வலி எப்படி இருக்கு? இங்க இருந்து அனுப்பியிருக்க ஐயாவ. கை வலிக்குதே. ஆமா இப்ப பிடிச்சாங்க போயிடுச்சு. அதான் எங்க போதுமா? அது வீட்டு என்ன ஒரு உருவிட்டு சுருதி வச்சு வசனம் ஐயா அக்கா இறந்துச்சுல்ல அது இவங்க கணவரையும் இத வைக்க சொல்லி வீட்டுல போய் கொஞ்சம் நாமத்தை போட்டு கல்லுப்பு போட்டு தண்ணி தொளிச்சு சொல்லுங்க குறைச்சி அவன் கண்ணுக்கு வராது பாத்துக்க. பொண்ணு கால் இதாயிடுச்சுன்னு போனால அவ கணவர் வந்து என்னை விட்டுட்டே இந்த மாதிரி வராது செய்யுங்க சரியா? அது செத்தது நல்லதானே? அதுக்கு தெரியாது மேல போனதும் தெரியும் நல்லதா கெட்டதான். இல்ல நான் செத்தவள மேல போனதும் தெரியும் நல்லதா கெட்டதா. எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்காம நாங்க அவ்வளவுதான் நினைச்சுன்னு இருக்கோம். அவ பொண்ணு எல்லாம் வந்து எங்களை சண்டை போட்டு இருக்கா. சாவி எடுத்துட்டு வந்தா நம்ம கருமம் பண்ண நான் சொல்றேன்னா நான் இப்பயே சொல்றேன் அல்லாத பொதுவா சொல்றேன். ஒரு மக்களை வந்து கேலிங்கிட்டு பக்கத்து கேலிங்கிட்டு பண்ணாம இருக்கணும். எதிர்ச்சியை பேசக்கூடாது. ஒரு கேவலமா பேசக்கூடாது. கிண்டல் பண்ணக்கூடாது. இதெல்லாம் இருந்தாக்கா தர்மம் பண்ணாக்கா சொர்க்கவாசி போக முடியுது. நம்ம நடத்தான் நான் கூட அப்படித்தான். எனக்கு அப்படித்தான். வல்லாது நின்று எனக்கு அந்த கதி தான்.
அவ்வளவுதான். அதான் அவ குண்டுல நல்லது, அடிபட்டு நல்லது, போயிட்டா. அதுதான். ஆனா அவ சரி, வேற என்ன சொல்லணும் மக்களுக்கு? வேற என்ன சொல்லணும்? நான் அதுதான் கேட்கணும்னு நோடேன். இப்ப அதனால என்ன எங்க பிரச்சனை? அக்கானால எங்களுக்கு எதாவது பிரச்சனை வர மாட்டேன். வராது, அதான் நான் பாத்துக்கிறேன். நான் எங்க வீட்டுக்கு கொஞ்சம் முடிச்சு கூட அதையும் கொஞ்சம் காசு கொடுத்து முடிச்சாரேன். நான் தரேன், நான் தரேன். அவ பக்கத்துல வீடு கட்டி இருக்கிறவா அவ கைட்டு போக மாட்டேன். மண்ணை கூட எடுத்து சொல்லி போறான். போட்டுலாம் இருக்கேன், போடு. ஆமா, அடிச்சுட்டாரு. போட்டுலாம் இருக்கிறேன். ஆனா அவளை கொஞ்சம் தள்ளி விட்டாதான் அவ ஏன்னு போடுவான். முடியுமா முடியாது. செய்யாம என்ன பண்ணுறேன்? சிற்பில ரெடி பண்ணி தரேன் ஐயா கட்டி சொல்லிட்டேன். குழம்பாத நான் சொன்னதை மட்டும் கழுவு. அது அது பண்ணிக்கிறேன். இது சேர்த்து அதாவது சேர்த்து நல்லா இருக்கும். பண்ணி தரேன்ட்டேன். நீ நல்லா இருக்க வளர வேண்டேன். நானும் உன்னதான் நினைச்சுங்க நீ வளர. எனக்கு வயிற்றுக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு வயிற்றுக்கு பதிலே இல்லையே. என்ன வருது? வயிறு வலி எதிரிதா உட்காந்து உட்காந்து லைமா எதிரி எவ்வளவு வரு வைக்கிறா? நான் மச்சுக்கா வருதா கழிக்குதா? இப்ப இல்லையா? அப்ப அந்த வயிறு அடிக்கிற போது நான் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு குடி, போட்டு குடி. இல்ல சாப்பிட்டு போட்டு குடி, இதை போட்டு குடி. நான் பண்ணி தந்துடுறேன். போ, இது போறத நான் மாத்தி தரேன். நீங்க காப்பாத்திக்கிறாங்க நான் ஹாஸ்பிட்டலே போல. நீ போயிட்டு ஆசிரியர் பாருங்க, அது போக மாட்டேங்க. போனேன். போ, செக்கா போயிட்டு வா. படிக்கணும் படிக்காது படிக்கும். நீ படிக்க சொல்றதே தூங்கிடுவீங்களா? படிக்க சொல்றீங்களா? நல்லா படிக்க, நல்லா படிக்க. படிக்க குழந்தை தெய்வம் ஒண்ணு அப்படி சின்ன பசங்க ஒருத்தர் வந்து மாவு கட்ட ஓடி வச்சுக்காம ஒருத்தர் குழந்தைட்டு போயிட்டான். அங்க வந்து வைத்தியம் பண்ண மாட்டேங்குது. என்ன பண்ண சொல்ற? கொடுத்த பசங்க நல்லா படிப்பாங்க. சரி, இப்ப வீட்டுல வந்து ஒரு வார்த்தை கூட படிக்க மாட்டேன். விளையாட்டு புத்தி சின்ன பசங்க படிக்கலாம் நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க் வாங்க, நல்லா செய்வாங்க. கொஞ்சம் விட்டு பிடிக்காங்க. நல்லா படிக்கணும்னா என் வீட்டுல கார வேலைக்கு போறாரு, வேலைக்கே போக மாட்டேங்கிறாரு. இத தண்ணியில போட்டு குடிங்க. தண்ணி கொடுத்தாலும் குடிப்பாரு, அப்படி போட்டா கூட வாங்கி நாம பண்ணி தரேன். சொல்லி போடு. ஆமா, உனக்கு வா, உனக்கு என்ன வேணும்? இரு, இந்த பொண்ணு அந்த பொண்ணு அடிச்சுட்டு இது ஒண்ணு வீட்டுக்கு வேலைக்கு போறது இல்ல, கஷ்டம். எனக்கும் வேலை இல்லாம வீட்டுல வேலைக்கு தானே போனான்ல. போனேன். இப்ப ஏன் வேலைக்கே கூட்டு போக மாட்டாங்க. போக மாட்டாங்க. அக்கா வீட்லயே போட்டுறாங்க, வீட்லயே வேலைக்கு போட்டுறாங்க. இத போடு. நாளைக்கு இந்த வேலைக்கு போக சொல்லுங்க. எனக்கு அதையும் செய்யறேன். செய்ய வேலைக்கு போக வைக்கிறது நான்னுட்டேன். பண்ணு, நான் வேலைக்கு போக சொல்றேன். எனக்கு உடம்புல பாரம்பரிய இல்லை. எதனால எனக்கு தலைப்பு சாப்பிடணும். சாப்பிட என்ன சொல்றேன்? அது சாப்பிட வயிற்று நாள பண்ண முடியாது. கைது சாப்பிடணும். பட்டியா கிடந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? வீரம் கொஞ்சம் அதிகம். அந்த வீரம் தான் அப்புறம் பின்னாடி ஆஸ்பத்திரியில போய் செலவு பண்ணணும். சாப்பிடணும். அவ்வளவு கஷ்டமா கேட்கிறேன். ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, 4 ஆபரேஷன். ஐயா புண்ணியத்துதான் போயிட்டு வந்து 4 ஆபரேஷன். கைது சாப்பிட்டுனா வகுத்தொலி வராது, இல்லைன்னா வகுத்தொலி வரதான் செய்யும். வேற ஒண்ணு இல்லை. பஜ்ஜேரி பிறந்து இருக்குதே, மாட்டே வாங்குது. பெரிய பேத்தி வயிற்றுல பிறந்து எங்க போன் பண்ண பொண்ணா இதுக்கு 2 பொண்ணு. இது இல்ல, இது இப்ப கால் விட் பண்ணிப்பாங்க. அவ பொண்ணு 2 பொண்ணு கூட்டணும். இருக்கா? சாப்பிட்டுதான் வருது விளையாது. இன்னும் வலிக்கும். சேர மாட்டேங்குது. கஷ்டமா இருக்கு. இந்த நாமத்தை போட்டு சாப்பிடு. இருக்கா? இல்ல இல்ல, எனக்கு இப்ப இல்ல. எனக்கு பகுதிக்கு வயிற்று வருது. அந்த மாதிரி வச்சு நாமத்தை போட்டு குடிய. எனக்கு வேலை கிடைக்கணும். எனக்கு வேலை பழைய ஆளுங்க கூட்டு போகணும். வேலைக்கு கூட்டு போவாங்க. கூப்பிட சொல்லிருக்காங்கல்ல, கூப்பிட சொல்லிருக்காங்கல்ல.
சொல்றாங்கன்னு கூட்டு போக மாட்டாங்க. நான் மனசை மாத்திர கூட வைக்கிறேன்ட்டேன். இந்த நாமத்தை போட்டு ஐயா பேர் உனக்கு சொல்லி அப்படி இல்லையா இந்த நான் மண்ணு ரோட்டுக்கு மண்ணை கொடுத்து போட்டு பண்ணிக்கிறேன். போட்டு ஐயாவோட மனசுல நான் பழசாரி குட்டி போக்குட்டி எல்லா குட்டி குட்டி போக்குட்டி போக்குட்டி ஒரு மாசம் ஆயிடுச்சு எனக்கு வேலைக்கு போகணும், என் கஷ்டம் வேணாம். நான் பண்ணித்தரேன். இந்த குட்டி உங்களுக்கு படம் யாருக்கு பண்ண போறேன்? வர்ற மகளுக்கு முதல் வேலை எல்லாத்துக்கும் நல்லா கொடுங்க, நல்லா பண்ணித்தரேன். இஸ்கா, அவ்வளவுதான். ஏய் ஏய் அம்மா Yeah, buddy.